வணக்கம் மக்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவே பேசிக்கிறேன். ஸோ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளுக்குள்ள வந்துட்டு வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி என்னோட வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மறுபடியும் நான் தான். ஸோ இப்போ எங்கன்னு சொன்னேன்னா இந்த நட சாமத்தில் போகலான்னு பார்க்குறீங்களா? எங்கன்னு சொன்னாக்கா நைட்டு சாப்பாடுக்கு நம்மக்கிட்ட தான் குசினி இருக்கே. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடாம நாம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செய்யலாம், சாமானை வாங்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையை தேடி போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இந்த டூரை முடிக்கணுன்றதுக்காக அங்கே சாமான்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் நம்மளை ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அண்டு இனிமேல் தான் எனக்கு சமையல் தொடங்கி. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி பாஸ்தா ஒன்று ட்ரை பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அந்த பாஸ்தாவை வந்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு என்ன மாதிரி காணலாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவிலேயே கண்டினியூவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க போகலாம் வீட்டுக்குள்ளே முதலாவது, அதுக்கப்புறம் சமையல் பண்ணலாம். இப்போது நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம், மொம்பலியில் நிற்கிறோம். ஸோ நேற்றைக்கு இங்கே வந்து சேர்ந்துட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இன்றைக்கி 2வது நாள். இங்கே சைட்டு வந்துட்டு கப்பல் நிறுத்தி வைக்கிற பார்க்கிங். நிறைய கப்பல் நிற்கிது இங்கே. ஃபுல்லாக கப்பல் தான் இருக்குது. ஜெட்ஸ்கி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அண்டு இப்போதைக்கு எதுவுமே அலவுடு இல்லை. ஸோ அவ்வளோதான். அந்த அங்காள சைடு வந்துட்டு பீச் சைட். ஸோ அங்கே தான் அந்த குளிக்கிற சைடு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்போதைக்கு ஆக்கள் இல்லாதபடியே அந்த இடம் ஃபுல்லாக வெறிச்சோடி போயிருக்குது. அண்டு வந்துட்டு அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் கடைகள் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அதை நாங்கள் இப்போ போவோம், பார்த்துட்டே போவோம். ஸோ அப்படியே என்னோட வந்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் முடிஞ்ச சாப்பிட்டு அப்படியே பார்த்துட்டு போனேன். ஸோ நாங்கள் மொம்பலியே இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஸோ மொம்பலியில் வந்துட்டு பலவாசன்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். முடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிற கடையில் கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் அப்படியே இப்போ பார்த்தா பசி எடுக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுகளில் நிற்கிறோம். கொஞ்சம் கிராண்டாக இருக்குது ரெஸ்டாரண்ட். அண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே கொக்டெயில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பெரிய சொம்பு கணக்காக இருக்குது, அவ்வளோ. ஸோ அது வந்துருச்சு இப்போது. அண்டு சாப்பாடு வந்துட்டு இனிமேல் தான் வரப்போகுது. சாப்பாடு வந்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அந்த அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்க பார்ப்பீங்க என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக நடந்து தெரிய போகிறோம். ஸோ அப்படி நடந்து தெரிஞ்சுட்டு திரும்ப அப்படியே எங்கள் இடத்துக்கு ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அதை நீங்கள் அப்படியே வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ
சாப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூடாக இருக்குது. அந்த இறைச்சி பார்த்திங்கன்னா பக்காவாக அதை வடிவாக அவிச்சு எடுத்துருக்குறாங்க. சும்மா அப்படி தொடவே அப்படியே கலந்து வருது அப்படி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அண்டு மற்ற ஒரு சாப்பாடு வந்துட்டு அதுவும் வந்துட்டு இதை விட அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்டு என்ன சொல்கிறது, பார்க்க வந்துட்டு எவ்வளோ ஹை லெவலில் இருக்கோ அதே மாதிரி சாப்பாடும் அந்த டெக்கரேஷனும் சரி எல்லாமே வந்துட்டு நல்லா ஹை லெவலாக தந்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாப்பாட்டில் அந்த டெக்கரேஷன் அந்த இதெல்லாம் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது சாப்பாடு. ஸோ இங்கால பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இப்போ எனக்கு சரியாக பசிக்குது. ஸோ நான் சாப்பிட்டு வெளியே கிளம்ப தான் சரியாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. பாய். வந்துட்டு நாங்கள் அந்த பாலத்தடியில் என்ன அப்படியே நடந்து இப்படியே வந்தோம்னு சொன்னாக்கா இங்கே ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ இது நடுவில் வந்துட்டு ஒரு ஆறு மாதிரி போகுது. இது ஃபுல்லாக சின்ன சின்ன படகு அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்துட்டு நாங்கள் பாரிஸில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சிட்டி ஸ்டைலில் இல்லாமல் இந்த இடத்த வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் தான் இந்த ஃபுல் இடத்தையுமே இந்த டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னடா அமெரிக்கன்னு சொல்கிறானே, இவன் அமெரிக்கன் போயிட்டு வந்திருக்காரான்னு நினைக்காதீங்க. ஸோ நான் அந்த படங்களில் பார்த்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு ஸ்டைல் தான். ஸோ ஃபுல்லாகவே அந்த பனைமரம் தான் நினைக்கிறேன். பட் பனைமரத்தின் ஸ்டைலில் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மரம் தான் வச்சுருக்குறாங்க. பார்க்கவும் நல்லா இருக்குது, நல்ல டிசைனாக. அண்டு நல்ல நல்ல மரங்கள் டிசைனாக வச்சு நல்லா நீட்டாக செஞ்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வீடியோகிராஃப் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு செம்ம பிளேஸ். பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா சரியான தூரம். ஸோ பாரிஸ்லேருந்து ரொம்ப கீழே இருக்குது இந்த இடம். ஸோ நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாக்கா கடைசி ஒரு 8 மணித்தியாலத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெயினில் வந்துட்டு ஒரு 3.5 மணித்தியாலம் தான். ஸோ நீங்கள் அவ்வளோவுக்கு ரொம்ப நல்லாவே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி காசு செலவழித்து வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் வந்து எடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால். அவ்வளோவுக்கு நல்ல இடம் இருக்குது. அடுத்த பிளான் வந்து நாங்கள் இப்படியே வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ A few moments later. ஓலா மகள். ஸோ இப்போ நீங்கள் நைட் வியூ தான் பார்க்குறீங்க. நைட்டுக்கு பகல் பார்த்தது. ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லை, நல்ல லைட்டிங் கலரில். ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அண்டு உள்ளே போகிறதுக்கு மேலே நான் அது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மகளே, ஸோ நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் அந்த ரெஸ்டாரண்ட். என்னடா ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மேலுக்கு தான் இருக்குது, ரொம்ப மேலுக்கு தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். பில்டிங் வந்துட்டு ஷேப்பாக இந்த இடத்துக்கான ஒரு மெயின் இடமாக இதை தான் அவங்க பார்க்குறாங்க. இது வந்துட்டு இப்போது லிஃப்ட்டில் வந்துட்டு போகிறதுக்கு 2 யூரோ வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு லிஃப்ட்டு தேவையில்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் மேலே படியால் ஏறி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஃப்ரீ. ஸோ ஏற முடியாதாக லிஃப்ட்டில் 2 ரூபா பே பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஸோ இப்போ நாங்கள் இது உள்ளுக்கு போகிறோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் புக் பண்ணினாங்க 2+. ஸோ 2+க்கு புக் பண்ணிட்டு தான் வந்தனாங்க. ஸோ எங்களுக்கு இப்போது 7 அறைக்கு வந்துட்டு புக்கிங் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது சாப்பாடு, என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. வாங்க என்னோட சேர்ந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்டு இன்னொன்று மேலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன், வாங்க. ஸோ இப்போது வந்துட்டு நாங்கள் கீழே இருந்துட்டு வந்துட்டு இப்போ மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா
எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். ஸோ அதனால கொஞ்சம் பார்க்க வியப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இந்த இடத்துக்கு வரவே. ஸோ இது வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாக்கா, இது வந்துட்டு 12வது மாடியா, 12வது மாடியில் இருக்குது. அது 11, 12. ஸோ 11வது மாடியில் வந்துட்டு பார் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு கீழே நீங்கள் குடிக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 12வது மாடியில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் நிறைய சாப்பாடெல்லாம் இல்லை, ஒரு அளவு லிமிட்டான சாப்பாடுகள் தான் வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் ஒரு அளவான விலை, ரொம்ப விலைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு 50 யூரோக்கு 60 யூரோக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மெனு அப்படி இப்படி எடுக்கணும்னு சொன்னால். பட் இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டால், நீங்கள் இதில் இருக்கிற இடத்துல இருந்து இது வந்துட்டு ஒரு கோபுர வடிவில் செஞ்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை. நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இந்த சைட் பக்கம் மட்டும் அப்படியே ரவுண்டில் டேர்ன் ஆகும், சுற்றிட்டு இருக்கும். அந்த சுற்றிட்டு இருக்கும், உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது பெருசாக சுற்றுறது. பட் ரொம்ப ஸ்லோவாக ஒரு அளவான ஸ்பீடில் வந்துட்டு இது சுற்றுது. ஸோ நீங்கள் இங்கே இருந்து கொண்டு வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த டொப் ஆங்கிளில் இருந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதே மாதிரி நான் சாப்பாடு மாதிரி இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்துடும். ஸோ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பின்னாடி வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ. ஸோ எனக்கு பேசவும் முடியலன்னு சொன்னால் ரொம்ப சனமாகவும் இருக்குது. அங்கே இங்கே நடந்து தெரியுறாங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் வந்துட்டு செஞ்சுருக்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்டு நிதானமாக அந்த சாப்பிட்டு வடிவாக நான் அப்படியே வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஓவராக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லா தான் இருந்தது. அண்ட் அதில் இன்னொரு சாப்பாடு எடுத்திருந்தேன். அது வந்துட்டு நம்மளோட ஸ்ரீலங்கன் கூழ் இருக்குது தெரியுமா, கூழ். அந்த கூழோட டேஸ்ட்டு தான் அதே மாதிரியே செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 80% அதே டேஸ்ட்டு. ஆனால் என்ன, அதுக்குள்ளே வெறும் அந்த கணவாயை மட்டும்தான் வெட்டி போட்டு உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் மீன் அது இது நண்டு இறால் எல்லாத்தையும் போடுவோம். இவங்க வந்துட்டு அந்த கனவாய் மட்டும் போட்டிருக்காங்க. பட் அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு டேஸ்ட் தான் வருது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அண்டு டெசர்ட் அது இதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. சும்மா ஒன் டைம் வந்துட்டு அந்த வியூவுக்காக பார்த்தீங்களா, இங்கேருந்து தெரியுது வடிவா. ஸோ அந்த வியூவுக்காக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்புல இருக்கிற தாமரை கோபுரம் மாதிரி தான் இதோட டிசைன். ஸோ அந்த மேலுக்கு லைட் எரியுதில்ல, அதில் தான் இருந்து சுற்றி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு மல்லாக்க விழுந்து படுக்க போகிறோம்.